ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி நல்ல டேஸ்டான ரவா லட்டு செய்யலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு ரவா, 2 ஏலக்காய் சேர்த்து விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச முந்திரி சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலே ஒரு கப்பு ரவையை சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுபடட்டும். இப்போ ஒரு கப்பு சர்க்கரை, ஏலக்காய் ரெண்டுமே தூள் பண்ணி வச்சுட்டேன். அது சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ரவையில் இனிப்பு நல்லா இறங்கட்டும். பாருங்கள், ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/4 டம்ளர் பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த ரவை நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம், வேகட்டும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மாற்றிக்கலாம். கொஞ்சமாக சூடாகட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். போலாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்குது. அந்த சூட்டில் ஒவ்வொன்றும் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், அழகான டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.